ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு கூட்டாஞ்சோறு எபிசோடு 3. வழக்கமா நம்ம கதை சொல்றது தான். போன முறையே நான் தான் கதைய ஆரம்பிச்சேன். ஆ இந்த முறையே நான் கதை ஆரம்பிக்கிறேன். இப்போ 2 பேர் கேர்ல்ஸ் இருக்காங்க. 2 பெண்கள். ஒருத்தர் பேர் ரஞ்சினி, ஒருத்தர் பேர் ராகினி. ராகினி. ரஞ்சினி பெரியவங்க, ராகினி சின்னவங்க. ஓகே. அவங்களுக்கு ரஞ்சினிக்கு கல்யாணம் ஆயிடுது. அவங்க யாரை கட்டிக்கிறாங்கன்னா அவங்க மாமா பையனை கட்டிக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆகுது, அவங்களுக்கு குழந்தை இல்லை. மறுபடியும் ராகினி கல்யாணம் பண்ண போறாங்க. ராகினிக்கு யார் பார்க்குறாங்கன்னா கல்யாணம் பண்றதுக்கு அவங்க மாமா பையனே, ரஞ்சினி கட்டிக்கினவரோட தம்பியே கட்டுறாங்க. அதாவது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியே கட்டிக்கிறாங்க. ஆனா ரஞ்சினிக்கு ரஞ்சினிக்கு குழந்தை இல்லை. ராகினிக்கு கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்தது. ஒரு 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 வருஷத்துல குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைய அவங்க என்ன பண்றாங்கன்னா, ராகினிக்கு குழந்தை இல்லைன்றதுனால, ரஞ்சினிக்கு குழந்தை இல்லைன்றதுனால ராகினி ஹஸ்பண்டும் என்ன பண்றாங்கன்னா டிசைட் பண்ணிட்டு அவங்க அக்கா கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு இவங்களுக்கு அக்கா அவங்களுக்கு அண்ணன்றதுனால அக்கா கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. குழந்தை ஒரு ஆண் குழந்தை. இந்த குழந்தைய இவங்க ஆந்திரால இருக்காங்க, இவங்க தமிழ்நாடுல இருக்காங்க. யாரு? ரஞ்சினி ஆந்திரால இருக்காங்க, ராகினி சின்னவங்க தமிழ்நாடுல இருக்காங்க. ஒரு குழந்தைய தத்து கொடுத்துறாங்க. குழந்தை பிறந்த ஒரு 3 மாசத்துலயே தத்து கொடுத்துட்றாங்க. அக்கா கிட்ட வளருது இந்த குழந்தை. கொஞ்ச நாள் கழிச்சு ரஞ்சினிக்கு இன்னொரு குழந்தை பிறகு, ராகினிக்கு இன்னொரு குழந்தை பிறகுது. ஆனா ரஞ்சினிக்கு குழந்தையே பிறக்கல. அந்த குழந்தைய தான் விளக்குறாங்க, பாசமா வளர்ந்துருக்காங்க. ராகினிக்கு இன்னொரு குழந்தை பிறகுது. இன்னொரு குழந்தை பிறந்தாலும் ராகினிக்கு முதல் குழந்தை மேல ரொம்ப ஆவலா இருக்கு. அவர் ராகினிக்கு தன்னுடைய முதல் குழந்தை மேலே அன்பு ஜாஸ்தியாகிடுச்சு. அப்படி அன்பு இருந்தது. ஒரு 3-4 இயர்ஸ்லேயே என்ன பண்ணுறாங்க, இந்த ராகினிக்கு தன்னுடைய பையன் முதல் குழந்தை மேலே ஒரு பிரியம் வளர ஆரம்பிக்குது. ஐயோ விட்டுட்டோமே, கொடுத்துட்டோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரோட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஏன் போய் கேட்கக்கூடாது, கொஞ்ச நாளாவது நம்ம வச்சு முதல்ல கேட்டால் எப்படின்னு தெரியல, இருந்தாலும் போய் பார்த்துட்டாவது வருவோம், கேட்காட்டி கூட அந்த குழந்தைய பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கணவர் சரி நம்ம கொடுத்தாச்சு, இனிமே நம்ம கேட்க வேண்டாம், முதல்ல போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவர் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தைக்கு ஒரு 3-4 வருஷம் கழித்து போய் தன்னுடைய அக்காவை போய் பார்க்குறா. யார்? ரஞ்சினியை. அவங்க எந்த ஊரில் இருக்காங்கன்னு சொல்கிறப்போ இது மாதிரி நான் வரோம் அப்படின்னு சொல்லும்போதே இவங்க தகவல் கொடுக்குறாங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க போகிறாங்க. போனோன்னே வாங்குறாங்க, சாப்பிடுங்கிறாங்க. இப்போ இந்த குழந்தைய காணவே இல்லை வீட்டில். ஏன்னா குழந்தைய காணா, இது எப்படி கேட்கறதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது, சரின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ரொம்ப தயங்கி, எங்கே குழந்தைய காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அவன் அங்கே போயிருக்கான், யாரோ ஒருத்தர் வீடு பேர் சொல்லி அவன் அங்கே போயிருக்கான், வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 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 ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் சொல்கிறாங்க. அந்த கேள்வியை தனியாக கேள்விக்கு இந்த கேள்வியை எதிர்நோக்காத மாதிரி ஒரு பதில் வருது. அதனால் இது சரி இருப்போன்னு சொல்லிட்டு இவங்க சாயந்தரம் வரைக்கும் இருக்காங்க. அந்த பையன் வரல. அப்புறம் என்ன ஏதுன்னு கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது, அவன் இல்லை அங்கேயே தங்கிக்கிறேன்ட்டான், அவன் நீங்கள் வரமாட்டான், நாளைக்கு தான் வருவான் அப்படின்றாங்க. இவங்களுக்கு அப்பயே ஒரு டவுட்டு. அதாவது கேட்கும்போதே ஒரு ஒரு தொடர்பு இல்லாமல் பதில் சொல்லிட்டு, நைட்டு இவடா நம்ம வந்திருக்கோம், நம்ம உண்மையான தாய் வந்திருக்கோம், அந்த குழந்தைய கண்ணில் காட்டணும்னு தோணலையே அப்படிங்கும்போது, இவங்க அப்பப்போ கூடி கூடி பேசிக்கிறாங்க. யார்? இந்த ரஞ்சினியும் அவருடைய கணவரும். இதுலேயே இவங்களுக்கு டவுட் வருது. அப்புறம் காலையில் என்னாச்சு, இவங்க நைட்டு தூங்கும்போது என்ன முடிவு பண்ணுறாங்க, காலையில் வரல அப்படின்னா என்னமோ எனக்கு சரியாக தெரியல எனக்கு,
நம்ம போயிடுவோம். இன்னொரு முறை வந்து சொல்லாம வருவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. நம்ம போயிடுவோம் காலையில ஒரு மத்தியானத்துக்குள்ள வரல அப்படின்னா, அவங்களுடைய எண்ணம் என்னங்கிறது தெரிஞ்சிரும் நமக்கு. நம்ம போயிட்டு நம்ம அடுத்த முறை வந்து சொல்லாம வருவோம். அப்படின்னு ரொம்ப வருத்தத்திலே இருக்கா. பட் காலையில எழுந்து அவன் கணவன் வந்து சரி இது மாரி வேலை இருக்கு. சரி வரட்டும் நான் அப்புறம் இன்னொரு தடவ வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ இவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க சார். அன்னைக்கு வந்து பார்க்க முடியல. ஆனா உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப மனசு கஷ்டமாவே இருந்துகிட்டே இருக்கு. எப்படியாவது என்ன நடக்குது அங்க? அதாவது எப்படியுமே இது நம்மளோட குழந்தை. நம்மளோட குழந்தையோட வெல்ஃபேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசை. அவன் நல்லா இருக்கானா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அக்காவுக்கு தெரியாம அங்க இருக்கிறவங்ககிட்ட விசாரிப்போம். இப்படி ஒரு குழந்தை இருக்கா இந்த வீட்ல? இவ இல்லாட்டி இந்த குழந்தை வந்து வேற எங்கேயாவது சேர்த்து ஹாஸ்டல், கிஸ்டல் அப்படி மாரி சேர்த்துட்டாங்களா? எங்க இருக்கு? இந்த குழந்தை இருக்கா? அதாவது விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அடுத்த முறை ஒரு 6 மாசம் கழிச்சு மெதுவா வந்து அவங்க வீட்டுக்கு சொல்லதில்ல, ஒண்ணும் சொல்லல. வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் ஒய்ஃப் வரல, அந்த தங்கச்சி வரல. அந்த ஹஸ்பண்டும் இன்னொரு ஃப்ரெண்டுமா வந்து அந்த ஊர்லயே ஒரு நாள் தங்கி இருந்துட்டு எங்கேயோ அங்க பக்கத்துல இருக்கவங்ககிட்ட விசாரிக்கலாம் அப்படின்ட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது இங்க? ஓகே, என்ன இந்த எங்களுக்கு தான் காட்டலையா? எங்க இந்த பையன் இருக்கிறான் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்க ஆரம்பிக்கும்போது அவங்க அவங்க அந்த பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, ஒரு 2 வருஷம் நாங்க அந்த குழந்தையெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து நாங்களே பார்க்கல அந்த குழந்தைய. நாங்களே அந்த குழந்தைய பார்க்கல. அந்த குழந்தை வந்து வேற எங்கேயோ படிக்குதோன்னு தெரியாது. ஆனா, எ அ இங்க இல்ல அந்த குழந்தை அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ம் வந்து சர்ச் பண்றாங்க. ஸோ சர்ச் பண்றதுக்கு முன்ன என்னன்னாக்கா, அக்கா வந்து ரஞ்சினி வந்து பார்த்தீங்கன்னா, முதல்லயே அதாவது இந்த குழந்தை கிடைக்கும் பொழுது, ரஞ்சினி என்ன பண்றாங்க, இது என்னைக்கு இருந்தாலும் எப்பயாவது வந்து ராகினி வந்து இந்த மாரி வந்து கேட்டா என்ன பண்றதுன்றதுனால, அவங்க அந்த குழந்தை வாங்குனதுனால தான் வந்து அவங்க ஊர விட்டே வந்து அவங்க வேற ஊருக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அந்த ஷிஃப்ட் ஆகும்போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கையான ஒரு ஆள வந்து, இந்த ரஞ்சினிக்கு வந்து ரஞ்சினி வந்து என்ன செய்றாங்க, அவங்களுடைய ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள வந்து ராகினி கிட்ட ஒரு சப்போஸ் மெய்டு மாரி வச்சுர்றாங்க. என்னன்னா, ராகினி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க தகவலா வந்து சம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய இந்த ஃபோன் எல்லாம் இல்லாத ஒரு சிச்சுவேஷன்னு வச்சுக்கலாம். அந்த நேரங்கள்ல வந்து அவங்க அப்பப்போ வந்து கடிதம் மூலமாவோ, இல்ல வேற ஆள் மூலியமாவோ வந்து, இங்க என்ன நடக்குது அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில இந்த 2வது குழந்தையும் வளருது. ராகினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கான ஒரு பெரிய ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய வந்து நம்ம பார்க்கணுன்ற அந்த எண்ணம் வந்து அடிக்கடி வருது தான். ஆனா, அந்த வந்தாலும் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்றாரு, ஏன்னா அவருடைய தம்பி தான. ரஞ்சினியுடைய ஹஸ்பண்டுடைய தம்பின்றதுனால, அவன் என்ன சொல்றான், "இல்ல நம்ம வந்து அன்னெசரியா வந்து இந்த மாரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா, அது நம்மளா வந்து விருப்பப்பட்டு தான் குடுத்தது. அதனால நீ வந்து அந்த முதல்ல இருந்த குழந்தைய வந்து நீ கொஞ்சம் மறக்கறதுக்கான ஒரு வழிய வந்து ஏற்படுத்திக்க. ஏன்னா, கடவுள் நமக்கு இன்னொரு ஒரு குழந்தைய குடுத்துட்டாங்க. ஸோ இந்த குழந்தை குடுத்ததுனால, நம்ம அந்த குழந்தைய பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய ராகினியுடைய ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு. இருந்தாலும் வந்து ராகினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மைண்ட் வந்து ரொம்ப ஒரு மாரி பேத்தட்டிக் ஆவுது. என்னடா இது! நம்ம குழந்தைய வந்து அன்னைக்கு ஏதோ சொன்னாங்கன்றதுனால குடுத்துட்டோம். பட் ஆனா அது திரும்ப திரும்ப நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கே. அப்ப இதுக்கு என்னதான் ஒரு என்ன நம்ம நெக்ஸ்ட் பண்றதுன்றது அவங்க வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க. இது ரொம்ப எமோஷனலா ஆயிடுறா அக்கா ரஞ்சினி. நம்ம பையன் என்னைக்காவது தெரிஞ்சுக்குவானோ, என்னுடைய தன்னுடைய தங்கச்சி தான் அவனுடைய அம்மா தெரிஞ்சுக்குவான்ற பதட்டத்திலேயே வளர்க்குறான். இதனால ராகினி பத்தி எந்த விஷயமே சொல்லாம வளர்ந்துடுறான், பள்ளி படிப்பு முடிக்கிறான். ஆனா அக்காவுடைய ஹஸ்பண்ட் இருக்காரு, இது ஒரு பக்கா ஜென்டில்மேன். நீ இருந்தாலும் ரஞ்சினி நீ இவ்வளவு கொடுமைக்காரியா இருக்கக்கூடாது. நீ பெத்த அம்மா தங்கச்சி தானே, அவளை கூட காண்பிக்காம வளர்க்குற என்ன அவளுக்கு
இல்லைங்க உங்களுக்கு தெரியாது, இல்லை இல்லை குழந்தைய பார்த்துட்டு நான் மறுபடியும் அவனும் அந்த குழந்தைக்கு அட்டாச்மெண்ட் தன் தங்கச்சிக்கு மேலே போயிடும்ன்ற அந்த பதட்டமா மனப்பதட்டமா அவனுக்கு இருந்துட்டே இருக்கு. அதுக்காகவே தங்கச்சியை பார்க்கவே கூடாதுன்ற அளவுக்கு கடுமையான முடிவு எடுத்துக்கிறாங்க. அது அவளுக்கு மனப்பதட்டமா இருக்கு. இது அவளுடைய ஹஸ்பண்ட், அக்காவுடைய ஹஸ்பண்டு சொல்லி சொல்லி பார்க்குறான். என்ன இருந்தாலும் ரஞ்சினி இவ்வளவு கொடுமையா இருக்கக்கூடாது, தங்கச்சிக்கு போய் நீ ரத்த குழந்தை கூட காமிக்காம இருக்கியே. இல்ல ஒரு நாளைக்கு என்னைக்கா தெரிக்குதானே, தெரியவே கூடாதுன்னு ஆர்கியூ பண்றோம். இப்படி இருக்கிறப்போ ராகினி வீட்டுல இருக்கிற தம்பிக்கு தங்கச்சியுடைய ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்ற தகவல் வருது. இது போய் பார்க்கணும். அதுக்கு கூட அனுப்ப பண்ற அக்கா, இல்ல நீங்க எல்லாம் போக வேணாம், நம்ம இதை நம்ம வெளியே வேலையா இருக்கோம் சொல்லி அவங்க தம்பிக்கு உடம்பு சரியில்லை, சீரியஸா பெட்ல இருக்காரு, போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு அண்ணன். அது கூட அந்த அக்கா ராகினி அதை பண்ண மாட்டான். அந்த அளவுக்கு குழந்தை மேல இருக்க பாசம் அவளை தங்கச்சி வீட்டுக்காரையும் விலக்கி வைக்குது. ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெரிஞ்சுக்குவானோ, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என் மேல இருக்க பாசம் அவனுக்கு போயிடுவோன்ற பயம் அவனுக்கு இருந்துட்டே இருக்கு. இப்போ இந்த சைடு கொஞ்ச நாள் திரும்பியே இருக்காங்க. ரஜினியுடைய பையன் படிச்சு சென்னைக்கு வேலைக்கு வரணும். எல்லாரும் ரஞ்சினிய தப்பாவே நினைக்கிறாங்க. ஆனா அவ ஏன் அப்படி நடந்துகிட்டா அப்படின்றதுக்கு அந்த சூழலை நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு குறைபாடு இருக்கு. தங்கச்சி மேல இவங்களுக்கு ராகினி மேல ரொம்ப பாசம். அந்த குழந்தைய பார்த்து இப்படிப்பட்ட குழந்தைய நம்ம தத்து கொடுத்துட்டோமோ அக்காக்கு அப்படின்னு ஒரு வருத்தப்படக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனை இருக்கு. இந்த குழந்தைக்கு சாதாரண பள்ளிகள்ல போட்டு படிக்க வைக்க முடியாது. அதை ஸ்பெஷல் ஸ்கூல்ல அனுப்பி படிக்க வைக்க வேண்டியதா இருக்கு. இதை ராகினியோட கணவர் அவர் ஒரு ஃப்ரெண்டோட ஆய்வு பண்ணார் இல்லையா, அப்ப தெரிஞ்சுக்கிட்டார் இப்படி நம்ம குழந்தைக்கு குறைபாடு இருக்கு, அதனால்தான் அண்ணி இத சொல்லாம இருக்காங்க, இந்த குழந்தைய பார்க்க விடாம இருக்காங்க, இவளுக்கு மன வருத்தம் ஏற்படும் அப்படின்றதுனால பார்க்க விடாம இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. இப்படி உடம்பு சரியில்லாம போயிருக்கும் பொழுது இதை எல்லாத்தையும் கொண்டு நமக்கு அவங்களுக்கு தெரியும்ன்றது இவங்களுக்கு ரஞ்சினிக்கு தெரியாது. அதனால இந்த சூழ்நிலையில நம்ம எப்படி பண்றதுன்னு அந்த குழந்தைக்கு குணமாகி நல்லா படிக்க வச்சுட்ட பிறகு அவர் சொன்ன மாதிரி இப்ப அவன் சென்னைக்கு வந்திருக்கான். இந்த பையன் சென்னைக்கு வேலைக்கு வரான். ஆனா சென்னைக்கு வேலைக்கு வந்தாலும் அவங்க அம்மாவுக்கு ரஞ்சினிக்கு இவனை இங்க விட்டு வைக்க மனசில்லை. பட் அவனுக்கு தெரியாது இந்த பிரச்சனை இருக்குதுன்றது பையனுக்கு தெரியாது. அம்மா எப்போ பாரு ஃபோன் பண்ணி எங்க இருக்கிற, எது பண்ற, என்ன பண்ற, எது பண்றன்னு விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. அவனுக்கு ஏன் நீ என் பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்க அப்படின்றது ஒரு பயம் இருக்கு. ஆனா அவனை இவங்க சித்தப்பா இருக்காங்க, அங்க சித்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமா வானாவா அப்படின்ற அந்த ஒரு பதட்டமும் இருக்குது. இது வரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லலை, சித்தி பத்தியும் அதாவது இவங்க அம்மா பத்தியும் எதுவுமே அவனுக்கு சொல்லலை. சொல்லாத காரணங்கள் நமக்கு தெரியும், ஏன்ன்றது நமக்கு தெரியும். அதனால ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்குது. ஆனா இவன் இந்த இடத்துல சென்னையில விட்டுட்டு வரணும்னு அவங்க கம்பல் பண்றாங்க அம்மா. ஆனா அவனால வர முடியாதுன்னு சொல்றான். ஏன்னா இங்க ஒரு 3-4 மாசத்துல ஒரு பொண்ணோட பழகிடுறான். அந்த பொண்ணோட இருக்கிறதுனால அவனுக்கு இது பண்ண முடியல. அதையும் இவனால வெளியில சொல்ல முடியல. அவங்க கூப்பிடுறாங்க, ஆனா வர முடியாதுன்னு சொல்லிடுறான். என்ன, நான் இங்கதான் இருப்பேன், எனக்கு வேலை இருக்கு, முக்கியமான நான் இங்க என்னுடைய வேலையை விட்டுட்டு நான் வர முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றான். அம்மாவுக்கு இன்னும் கவலை அதிகமாகுது. அப்பா அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு, எப்படி பையனையும் சமாளிக்கணும், அம்மாவையும் சமாளிக்கணும் எப்படின்னு யோசிக்கிறாரு. சார் அவன் சென்னைக்கு வேலைக்கு வந்தால சார், அப்போ அவனுக்கு அந்த சென்னை ஊர் சாப்பாடெல்லாம் ஒத்துக்கல. அதனால தனியாக ஒரு வீடு பார்த்து நம்ம இருக்கலாம், சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு தேடுறான். அவன் ஃப்ரெண்டோட வீடு தேடுறான் சார். நிறைய இடத்துல வீடு பார்க்குறான், அவனுக்கு வீடு கிடைக்கல. கடைசியில் அந்த ராகினி இருக்காங்கல்ல சார், அவங்க வீட்டில் ஒரு கீழ் போர்ஷன் வாடகைக்கு இருக்குது.
எதேர்ச்சியா அவங்க அதை பார்க்குறாங்க. அவனுக்கு வந்து அவங்க பேசுகிற விதம் எல்லாம் பிடிச்ச உடனே அவன் அவன் வந்து அந்த வீட்டிலேயே தங்கிடலான்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அந்த வீட்டுக்கே குடி வந்துடுறான் சார். இப்படி குடி வந்த பிறகு அவங்கள வந்து தினமும் பார்க்கறது, பேசுறது, அந்த தங்கச்சி அதான் 2வது குழந்தையோட பேசுறது, பழகுறது எல்லாம் அந்த ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச் ஆயிடுறான். அப்போ வந்து இந்த ராகினிக்கு வந்து தோணுது, நம்ம பையன் வந்து இந்நேரம் வளர்ந்துருந்தா இந்த அளவு தான் இருந்திருப்பான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க சார். இவனுடைய பேர் வந்து ராமு. அவன் தம்பி பேர் வந்து ரவி. ரவியும் ராமும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா ராமு வந்து இங்கே வந்து சேர்ந்ததுனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஒரு கனெக்ட் ஆயிடுது. ஸோ ரவி வந்து என்ன பண்ணுறான், அவன் கொஞ்சம் ரொம்ப துடுக்கா இருக்கக்கூடியவன். அவன் எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து வம்பு இழுத்துக்கிட்டே வர்றது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராகினி வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு ஒரு நேரம் வந்து என்ன ஆயிடுது, ஒரு பெரிய தகராறு ஆயிடுது அவன் படிக்கிற காலேஜில். இவன் வந்து ராமு வந்து பார்த்தீங்கன்னா வேலை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்கே வந்து ஒரு தகராறு ஆயிடும்போது ராகினி வந்து என்ன பண்ணுறாங்க, இவன் ராமு கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து ஒரு சின்ன தகராறு ஆயிடுச்சு, நீ தான்ப்பா கொஞ்சம் போய். ஏன்னா அந்த நேரம் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டாக வந்து இல்லை அவர். அவர் ஏதோ ஒரு வேலையாக வந்து வெளியே போயிருக்கார். வெளியிலனாக்கா வெளியூருக்கு போயிருக்காரு. அந்த இடத்துக்கு போக முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ம், ஆம், ராமு வந்து என்ன பண்ணுறான், சரிம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் போய் அங்கே அந்த அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிட்டு அவனை கூப்பிட்டு வந்துடுறான். அப்போ தான் வந்து இவங்களுக்கு வந்து நம்ம அக்கா கூடலாம் வந்து நம்ம நிறைய வந்து சண்டை போட்டிருக்கோம். அந்த சண்டையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து ராகினி தான் வந்து எப்போ பார்த்தாலும் பெரிய தகராறு பண்ணுவான். ஆனா, அக்கா வந்து அந்த தகராறெல்லாம் வந்து சின்னதுல படிக்கும்பொழுதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அக்கா வந்து நெறைய வந்து அதெல்லாம் தடுத்து விடுவாங்க. ஸோ, அப்போ இப்போ இந்த இந்த சிட்யூவேஷன்ஸ்ல இந்த மாரி ஒரு இது நடக்கும்பொழுது, பரவால்ல இவனுடைய அண்ணன் இருந்திருந்தாக்கா, அவன் வந்து இதே போல தான் போய் அவனுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாவும், அந்த சண்டைய வந்து அ சரி பண்ணிட்டு வருவான். அந்த மாரி வந்து அவங்களுக்கு நெனைக்கிறாங்க. நெனச்சதும் நெனச்சுட்டு அத வந்து அவங்க கிட்ட அந்த ராமு கிட்ட வந்து சொல்றாங்க. "இல்லப்பா எனக்கு வந்து ஒரு அக்கா இருந்தாங்க. ஸோ அந்த அக்காவ வந்து நாங்களும் வந்து இந்த மாரி அடிக்கடி வந்து சண்டையெல்லாம் போட்டுக்குவோம். நான் சண்டை போடுற டைம்ல அக்கா வந்து இந்த மாரி தான் என்ன வந்து அ சமாதானப்படுத்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. நீ இப்போ அத செய்யும்பொழுது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா என்னுடைய அக்காவ வந்து நெனைக்க தோணுது." அப்படின்னதும் அப்போ இவன் கேட்குறான், "உங்களுக்கு அக்கா இருக்காங்கன்னா, அக்காவுடைய பேர் என்னன்னு?" கேட்கும்போது, அவன் வந்து சொல்றான், பேர் சொல்றாங்க. ராகினி சொல்றாங்க, "ரஞ்சினி அக்காவுடைய பேரு." அப்படின்னதும் இவனுக்கு வந்து ஒரு சின்ன ஷாக் ஆகுது. என்னடா இது நம்ம அம்மா பேரே வந்து ரஞ்சினி ஆச்சே. இவங்க வந்து ரஞ்சினின்னு சொல்றாங்க. அப்போ ஃபோட்டோ ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்குறான் அவன். கேட்கும்போது, "ஃபோட்டோ இருக்கு. நான் வேணா நான் தேடி எடுத்துன்னு வரேன்." இது இவங்க இந்த மாதிரி இருக்கு. என்னடா இது நம்ம அக்கா பேரு ரஞ்சினி அப்படின்னு சொல்லும்போது, ஃபோட்டோ இன்னும் பார்க்கலைல்ல. அதுக்கிடையில பார்க்கல. வந்து இவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாம போயிருது. யாருக்கு சார்? ராமுவுக்கு. ராமுக்கு. ஓகே. ஆமா. ஏதோ ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு வர்ற மாரி ஒரு உடம்பு சரியா போச்சு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இவங்க தான் போய் சேர்க்குறாங்க. இவங்க தான் சேர்க்கும்போது, இப்போ உங்க அப்பா, அம்மாவுக்கு தகவல் குடுக்கணுமே, நீ சொல்றியா?" அப்படின்னு கேட்குறாங்க. இவனுக்கு இந்த மேட்டர்லாம் தெரியாதுல்ல. இவளுக்கும் இவன் தான் அக்கா பையன்னு தெரியாது. இது அ ந தங்கச்சிகிட்ட தான் குடுத்துக்கோங்கிறது தெரியாதுல்ல. அது அக்காட்ட குடுத்துக்கணும். அத என்ன பண்றா அவ, அ அவன் வந்து தகவல் குடுக்குறான். இந்த மாரி எனக்கு உடம்பு சரியில்ல. நான் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆயிருக்கேன். ஒண்ணும் பரவால்ல. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படின்னு சொன்னோன்ன, அவ பதறி அடிச்சு, எந்த ஹாஸ்பிட்டல்ன்னு கேட்குறாங்க. அ பதறி அடிச்சு ஓடி வரா. அ அம்மா, அப்பாவும் 2 பேருமே வராங்க. ஆனா, அவங்க வர்ற நேரத்தில வந்து இவங்க இல்ல. யாரு? ராகினி இல்ல. சொன்னோனே, "என்னப்பா? ஏதுன்னு?" விசாரிக்கிறா. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறா. அப்புறம் வந்து, "ஏதாவது பணம் வேணுமா? என்ன ஏதுன்னு?" கேட்குறா. பணம் இல்ல அதெல்லாம் இருக்கு. அ எப்படி வந்த நீ இங்க? நீயா வந்து சேர்ந்தியா? யாராவது சேர்ந்தாங்களா? இல்ல நான் தங்கியிருக்க இடத்துல வந்து அ ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க தான் வந்து அவங்க அம்மா பையன வந்து சேர்த்தாங்க. இவனுக்கு அதெல்லாம் சந்தேகமே வரல. ஏன்னா, இப்ப ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் குடுக்குறா. நீ கொஞ்ச நேரம் நீ இரும்மா நீயி. அவங்களையும் பார்த்துட்டு போலாம் நீயி." அப்படின்னு
சொல்கிறான் அவன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவசரப்படாத, போகாத, நான் ஆல்ரைட்டு, பட் ஸ்டில் எனக்கு உதவி செஞ்சவங்கள நீ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அவன் கூப்பிட்டு ஃபோனில் இது மாதிரி எங்கள் அம்மா வந்திருக்காங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கிடையில் என்ன ஆயிடுச்சு, அவங்க அவங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்து அவங்க வந்து வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. ஒரு ஃபைனான்ஷியல் மேட்டர்னால அவர் ஏதோ பணம் கலெக்ட் பண்ண வேண்டியதுனால இவங்களோட போக வேண்டியிருக்கு. இப்போ நான் வரலப்பா ஆ அப்படின்னு சொல்லிடுறா. நீ நல்லா இருந்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துரு, நான் வந்து அப்புறம் வந்து அவங்க அம்மாவை பார்க்குறேன் அப்படின்னு. யாருக்கும் எதுவும் தெரியாது. இப்போ அது சும்மா ஒரு இவங்க அம்மா வந்திருக்காங்க, இவன் இவங்கள்ட்ட சொல்லியிருக்கான், அவ்வளோதான் தெரியுமே வழிய இவங்களுக்கு இவங்க வந்திருக்காங்க இது தெரிஞ்சிருந்தா வந்திருப்பாங்க இவங்க. அது சொல்லலை. இவன் பேரையே ரிவீல் பண்ணல. அவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க ரஞ்சினிங்க பேர் அப்படிங்கிறதையும் இவன் ரிவீல் பண்ணல. இவங்க அம்மா வந்த சந்தோஷத்தில் இவன் அம்மாவோட பேசிகிட்டு இருக்கான். இவ அவள் என்ன பண்ணுறா, அந்த மேட்ரு அடுத்த நாள் காலையில் இவ தங்கியிருக்கா, நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்ப கூட வருவாங்கன்னு சொல்லிட்டு தங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. நினச்சிட்டு இருக்கும்போது அவள் என்ன பண்ணுறா, இந்த நான் முடிஞ்சிருச்சு, நான் காலையில் வரேன், ஒரு 10 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிடலாம், உங்கள் அம்மா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிடுறா. இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, இவளுக்கு இந்த ஊர்ல இருக்கிறமே மறுபடியும் தங்கச்சி பாப்பாலே இதை வந்து குழந்தைய பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்மள தப்பி தவறி பார்த்துட்டாங்களா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட யோசிச்சுட்டு நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்றா. அவன் இருமா அப்படின்றான். ஏன் நீ இந்த ஊரை விட்டுட்டு வரமாட்டேன்ற, எனக்கு நீ என் கூட வந்துட்டா நல்லா இருக்கும், இந்த ஊர்ல இருந்து வந்துரு அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து நீ இரு, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இருக்கிறதுக்கு காரணம் இருக்குதுன்னு சொல்லும் போது, இவன் காதலிச்ச பொண்ணு வருதுங்க. அவன் வந்து அந்த பொண்ணு இவனை பார்க்கறதுக்கு வந்தவனையும் அவளை அறிமுகப்படுத்துறான். இந்த பொண்ணை நான் காதலிக்கிறேமா, அதனால தான் நான் ஊர் விட்டுட்டு வரல, இவ இங்க இருக்கிறதுனால எனக்கு இவ துணையா இருக்கிறா, இவளும் துணையா இருக்கிறா, அப்பப்போ வந்து பேசுவா கொள்வா, தனியா இருக்கா, நாங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம், அதனாலதான் என்னால வர முடியலன்னு அவங்க அம்மா அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழுது. என் பையனை நான் அங்கிருந்து ரொம்ப பாசமா பொத்தி பொத்தி வளர்த்துட்டு இருந்தேன், இங்க வந்துட்டா என்னால பிரிஞ்சு இருக்க முடியல, உன்னால இங்க வரமாட்டேன்றான் அவன், நீங்க 2 பேர் கல்யாணம் கட்டின்னு நேரா எங்க ஊருக்கு வந்துருங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுது. அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, திரு திருன்னு முழிக்குது. அவங்ககிட்ட நான் பிறகு பேசுறேன்னு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு, நான் பேசுறேன் அவங்க கிட்டன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுது. இப்போ வந்து அந்த அம்மா காலையில கிளம்பி வர்றாங்க, ஓகேங்களா? இந்த அம்மா வந்து எப்படி அந்த பையனை வந்து நைட் எந்த அம்மா விட்டுட்டு போவாங்க? அந்த மாதிரி உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எந்த அம்மாவும் விட்டுட்டு போக மாட்டாங்க. வந்த அம்மா அப்பா அங்கதான் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில வேற ஊருக்கு போயிருந்த, அந்த பினான்சியல் விஷயமா வேற ஊருக்கு போயிருந்த அந்த 2வது அவங்க பேர் என்ன, ராகினியும் அவங்க ஹஸ்பண்டும் அவங்க திரும்பி வந்துட்டு இருக்கும் போதே ஒரு பஸ் ஆக்சிடென்ட். ராகினியும் அதே ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. சுய நினைவு இல்லாமல் இருக்காங்க அவங்க, சேர்க்குறாங்க. அவர் ஹஸ்பண்ட் வந்து அங்கே வரல. அந்த நேரத்தில் வந்து இவங்க சேர்த்தோன்னே இவங்களுக்கு வந்து தகவல் வருது, இந்த ராமுக்கும் தகவல் வருது, இது மாதிரி அவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு அவள் சுயநிலை இல்லாமல் இருக்க ராகினி, ராமும் ரஞ்சினியும் போய் பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தோன்னே இவளுக்கு ஷாக்கு. நம்ம தங்கச்சியே, நான் ஐயோ நல்ல வேலை ஒரு சுயநினைவு இல்லாமல் இருக்கா, இல்லை பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அதை வெளிக்காட்டிக்கல. ஆனால் ஷாக், உள்ளுக்குள்ள ஷாக். இது என்ன பண்ணுறா, சரி இனிமே இந்த பையனை வந்து இங்கே விட்டு வைக்கக்கூடாது, விட்டு வச்சா ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இவளை வந்து இவனை வந்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ரூமுக்கு வந்து அதுக்குள்ளே அவன் ஹஸ்பண்ட் வராரு அப்படின்னு தகவல் தெரிஞ்சோம். ஹஸ்பண்டுக்கு இவ்வளோ தெரியும் இல்லையா, அதனால வந்து அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அழுது பிடிச்சி இவனை வந்து, நீ எப்படியாவது இப்போ வந்து நீ ஒரு 15 நாள் இருந்துட்டு போக முதல்ல ஊரில், என்னோட ரொம்ப நாள் ஆச்சு, நீ இங்கே வந்து வருஷ கணக்காச்சு, நீ வந்து ஒரு 15 நாள் இருந்துட்டு போ, அதுக்கப்புறம் நீ வரலாம், உடம்பை தேர்த்திக்கிட்டு நீ வரலாம், லீவு போடும் முதல்ல. எனக்கு முதல்ல வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் சூழ்நிலையே பிடிக்கல, எனக்கு இங்கெல்லாம் வெளியில் ஹோட்டல்லாம் தங்க வேண்டாம், முதல்ல நீ வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு லீவை போடு, அவங்க வந்து அவங்க பார்த்துப்பாங்க, அவன் பேசிக்கலாம், அதுக்கப்புறம் நீ பேசிக்கோ நீயே அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக டிக்கெட்டை புக் பண்ணிட்டு ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. நீ 15 நாள் ரெஸ்ட் எடு, நல்ல 15 நாள் ரெஸ்ட் எடு, உடம்பை தேத்திட்டு இங்கே வரலாம், அதுக்கப்புறம் அவன் மனசை மாற்றிக்கலான்னு எண்ணத்தில் அவள் வந்து அவனை வந்து கூட்டிகிட்டு போயிடுறான்.
கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு போயிடுறாங்க இவங்க. அந்த ராகினி வந்து உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் டெத் பெட் மாதிரி வந்துடுது. ஆனால் அவங்களுக்குள்ள வந்து ஒரு சீக்ரெட் இருக்கிறதுனால அதை சொல்லணும் 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 அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. யார்கிட்டயாவது நம்ம வந்து இதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஆ, போறாங்க போறாப்ல. இப்போ ஞாபகம் வரும், திருப்பி கொஞ்ச நேரத்துல போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களுக்குள்ள வந்து அவங்க செத்து போறா இல்ல. ஆனா அவங்க வந்து அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்டும் பக்கத்துல நிக்கிறாரு. அவர் சொல்லாதங்கிறாரு. ஒன்றும் சொல்ல வேணாம், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா. ஆனா இவங்களுக்கு வந்து தாங்க முடியல. இவங்க வந்து இந்த மாதிரி இன்னொரு ஒரு பையன் உனக்கு அண்ணன் இருக்கான் அப்படிங்கிறத அந்த சின்ன பையனுக்கும் சொல்லிடுறாங்க. ரவி கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனா இவங்களுக்கும் தெரியாது இல்ல, யாரு எங்க இருக்கான் அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது இல்ல. ஸோ அப்புறம் வந்து இந்த ரவி என்ன பண்றான், அப்படியா எங்க இருக்கான் தெரியுமா? அப்போ அவங்க சொல்றாங்க, அக்காவுக்கு தான் நான் கொடுத்தேன், அக்கா கிட்ட தான் இருக்கான் அவன் அப்படிங்கறத அவங்க சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க இறந்துடுறாங்க. ராமு வந்து வந்து எப்படியாவது அவனை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். இவன் நினைக்கும் போதே அந்த ராமுக்கும் அங்க இருக்க இஷ்டமே இல்லை. அவனுக்கு வந்து கண்டினியூஸா இதே ஞாபகமா இருக்கு. அங்க போயிருக்கானே வெளியே. இவங்க அந்த ரவி என்ன பண்ணுவானோ, அவங்க எப்படி இருக்காங்களோ, நம்ம போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி வந்துடுறான். இங்க வந்துடுறான். இங்க வந்த உடனே இவன் வந்து சொல்றான், இப்படி ஆகும் எங்க அம்மா சொன்னாங்க இதை அப்படின்ட்டு அவன்கிட்ட நம்ம கான்ஃபிடென்ஷியலா இவன் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஊர்ல போன உடனே ஊருக்கு போயிருக்கும் போதே அவனுக்கு வந்து அங்க அவங்க அம்மா கிட்ட வந்து இப்போ தனியா ஒரு நாள் பேசுறான். பேசும்போது இந்த மாதிரி நான் சில சமயம் வந்து நினைச்சு பார்ப்பேன், என்னவோ எனக்கு ஒரு பாண்ட் இருக்காப்புல இருக்கு, அந்த ராகினிக்கும் எனக்கும் ஒரு பாண்ட் இருக்காப்புல இருக்கு. எப்பவுமே நான் வந்து ஒரு ரொம்ப க்ளோஸா ஃபீல் பண்றேன் அவங்க கிட்ட. அப்பெல்லாம் அவங்க வந்து சாதாரணமா பேசி 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 அவங்க கிட்ட இருந்து அதை வரவழைச்சிடறான். இல்ல அது வந்து உன்னோட சொந்தம் தான், நமக்கு சொந்தம் தான், என்னோட தங்கச்சி தாங்கிறத அவங்க வாயில இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க. அது சொல்ல ஆரம்பிச்ச உடனே தான் இவன் வந்து நேரா போய் இவனை பார்க்கறான், ரவியை பார்க்கறான். அவங்க அம்மா கிட்ட வந்து, அதாவது அவங்க அம்மா சொல்ற அளவுக்கு வந்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், புறப்பட்டு வரான். இம்மிடியட்டா புறப்பட்டு வரான். இங்க வந்தா அவங்களுக்கு வந்து ஷாக். அவங்க இறந்துட்டு இருக்காங்க. கடைசியில அவன் வந்து ரவி சொல்றான். அப்பதான் ரவியை வந்து அண்ணான்னு கூப்பிடுறான். என்னடா அண்ணான்னு சொல்ற அப்படின்னா, இது நீ தான் என்ன, எங்க அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு தெரியுது. அந்த போட்டோலாம் நான் பார்த்தேன், அவங்க பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிடுச்சு நீ தான் இருக்கணும் அப்படின்ட்டு. உங்க அம்மா பேரும் நீ இதுதானே சொன்னான்னு சொல்ல போது இவன் வந்து அவனும் வந்து அழுகுறான், எங்க அம்மாவும் இதுதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா அப்பாவுக்கு தகவல் கொடுக்குறான். அவங்களும் வராங்க. ஆனா அந்த பாடி வந்து அதுக்குள்ள வைக்க முடியாது, டிலே ஆயிடுது. அவங்க எடுத்துடுறாங்க. பட் இங்க இருக்கிறாங்க அப்பா அம்மா. அவங்களும் வந்துட்டு ரஞ்சினி வீட்டுக்காரன் வராங்க. வந்துட்டு இங்க வந்து பார்த்துட்டு தங்கச்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றது ஒண்ணு அவங்களும் அழுகுறாங்க. பாசத்தினால பல பல காரணங்களால இந்த உன் பிள்ளைய வந்து என் பிள்ளையா வளர்த்ததுனால எனக்கு சொல்ல முடியாது போயிடுச்சு அப்படின்ற ஃபீல் பண்றாங்க. இந்த ஃபீலிங் வந்து பின்னாடி இருந்து என்ன பிரயோஜனம், முன்னாடியே இருக்கணும்ன்றது ஒரு பெரிய மனசு வந்து கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படின்றது தான் இந்த கதையோட இது. ஒரு தாய் தத்து கொடுத்தவங்களுக்கு அந்த தாயோட பாசம்ன்றது எப்பயுமே இருக்கும். அதுவும் நம்ம சொந்தத்துக்குள்ளே தத்து கொடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்துல அந்த பிள்ளை பார்க்கணும் கொள்ளணும்னு இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில நாம நடந்துக்கிறோமான்னா நடந்துக்கிறோம் என்பது உண்மை. இதை மாத்தி சிந்திக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. இதோட நான் இந்த கதையை முடிக்கிறேன்.